ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு போதை இல்லாத மாநிலம், ஜோக் அடிக்கிறாரா மா சுப்பிரமணியம். இதை குறித்து பேச இருக்கின்றோம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ராமன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் GS மோகன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ராமன் சார், உங்கள்கிட்ட இருந்து துவங்கலாம் இருக்கேன். அதாவது இப்போது தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. முந்தானத்துக்கு கூட ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது திருத்தணியில். அது மட்டுமல்ல, சேலம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இது மாதிரி போதையால் ஆட்கொண்டு பல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 0 கஞ்சா தான் இருக்குது தமிழகத்தில், 0 கஞ்சா, அதாவது போதைப்பொருள் நடமாட்டமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிற. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு தான், அதாவது போதை இல்லாமல், கஞ்சா காற்று கருப்பு இது இல்லாமல் அமைதியான ஒரு வழியில் தமிழ்நாடு வெற்றி நடை போட்டு சொல்லுகின்றது. யாராவது ஏதாச்சும் போய் சொன்னால் நம்பாதீங்க என்று சொல்கிறது. ஆனால் அவர் போய் சொல்ல மாட்டாருங்க. காரணம் என்ன, அவர் என்னதுன்னா, மா சுப்பிரமணியனுடைய நிலைப்பாடு சொல்கிறார். ஒருவேளை அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி திமுக ஆட்சி நடக்கின்றது, இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் செல்வ செழிப்பாக இருக்கின்றாங்க என்று பார்க்கும்போது, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, தேனாறு ஓடுகிறது, பாலாறு ஓடுகிறது, எங்கும் இன்பமயம், சர்வம் சக்திமயம் என்று ஆன்மீக மக்கள் கூட நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அம்மா அம்மா என்ற சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அம்மா என்று பேசக்கூடிய காலகட்டங்களும் போய் இன்று எங்கு பார்த்தாலும் அப்பா அப்பா என்று பேசக்கூடிய இந்த ஆட்சியில் நீங்கள் யார் பேச்சு நம்பாதீங்க. எங்கள் ஆட்சி மிகப்பெரிய இதாகுது. கோடை காலத்தில் இதமளிக்கும் குளிர்பானம் எப்படி மனதுக்கு இதமாக உள்ளதோ, அதே போல் தமிழ்நாட்டில் அங்கங்கே சோமரசம் குடித்து நின்ற கோலம், கிடந்த கோலம், சயன கோலம், அமர்ந்த கோலம், இந்த மாதிரி சில இருக்கிறாங்க. அதை போய் நீங்கள் பெருசாக குற்றம் என்ன சொல்ல முடியுமா? ஆகவே அந்த நிலைமையில் பார்த்திங்கும்போது இதெல்லாம் குற்றமே இல்லை என்ன அவருடைய மனசில் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போதைப் பொருளை நீங்கள் நினைக்காதீங்க, இதை நீங்கள் இப்படிலாம் பார்க்கலாமே. அதாவது இது குடிப்பு கிடையாது. என்னென்னா, ஏஎம் மருதாசியில் ஒரு பாடல் வரிகள் என்னென்னா, இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் நன்மை இது இல்லை என்றால் வாழ்வின் இல்லை, உனக்கு எதுக்கு இனிமை, இன்பமெங்கே எண்ணி பாரு என்ற பாடல் வரிய போல தமிழ்நாட்டு மக்கள் எங்கு பார்த்தாலும் இன்பம் பொங்கி வழிகின்ற ஒரு நிலைப்பாடை தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இது போதை அல்ல, எங்கேயுமே இல்லை, ஏதோ அவங்களுக்கு புத்தாண்டுக்கு அவங்க சாப்பிடலையா, அது மாதிரி அது போல தான் ஒரு நிலைப்பாடு இருக்குது. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க என்று தனக்குத்தானே தரச்சான்று கொடுக்குற மாதிரி, தனக்குத்தானே தரச்சல் கொடுப்பாங்களே, யார் அண்ணா அக்மார்க்கடா என்ன சொல்ல மாதிரி, சோப்பாவில் போய் சொல்ல மாட்டாங்க, வடிவழி சொன்ன மாதிரி இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு கஞ்சா போதை, பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகள் கூட்டாக உட்காந்து பீர் அடிக்கிற வீடியோ காட்சிகள் எவ்வளோ வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்களா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லாக்கப் இடத்து, ஆள் கடத்தல் பேரவழிகள், ரீல்ஸ் மன்னர்கள், இந்த ரீல்ஸ் மன்னர்கள் தான் திருத்தணியில் தான் நடந்த சம்பவங்களை நிலக்கபலீகரம், டான்சருக்கு கையூட்டி, இப்படி தமிழ்நாட்டில் நீர்க்கமன நிறைந்த போதையுடைய இதுவும் கையும் லஞ்சம் லாவண்யத்துடைய உச்சத்தனால ஒரு நிலைப்பாடு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகமாக உள்ளது. ஆனால் இப்படி ஒரு பொய் மூட்டையை சொல்வதுக்கு சாமானிய உங்கள் வீட்டம்மா நம்புவாங்களா சொல்லுங்கள்? ஹெல்த் அமைச்சருடைய மனைவியார் இந்த கதையை நம்புவாங்களா? தமிழ்நாடு ஆரோக்கியமாக இருக்குது, போதை இல்லாமல் யாரும் நம்பலாம். அப்போ எதுக்கு இந்த புகழா விடுறீங்க? ஆனால் இதை கேட்டு என்ன விஷயம், இதை கேட்டு கூட யாருமே சிலிண்டர் இருக்கிறாங்கன்னா, ஊடகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இதை விவாதமாக எடுத்துக்கொண்டது தினமலர் உரைகள் நிகழ்ச்சி மட்டும்தான். காரணம் என்றால் தினமலர் உரைகளுக்கு மட்டும்தான் அன்றும் இன்றும் என்றும் தேசிய சிந்தனையோடு மக்களுக்கு நன்மையான ஒரு நிலைப்பாடு உருவாக்குறது தான் நீங்கள் இந்த உரைகள் தலைப்பில் நீங்கள் பண்ணிருக்கீங்க. இது கூட இந்த அடிப்படை தன்மை கூட இன்றைக்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போய் சொல்ல வேண்டியதான். சுத்தமாக நாங்கள் அக்மார்க் பிராண்டு இது எப்படி நான் நல்லா குடிப்பாங்க, குடிச்சிக்கிட்டு டிராஃபிக்கில் நிற்கும்போது ஊதி காட்டுன்னு ஒரு மிஷினை கொண்டே பக்கத்தில் ஊதி காட்டுன்னு ஒரு ஸ்பாட்டு அரசாங்கம் குடிக்க சொல்லுது.
ஃபைனை போடுறதுக்கு இதே அரசாங்கம் தான் சொல்லுது. அப்படின்னா போதை இல்லாதவனை யாரா நம்புவாங்களா சொல்லுங்க? எங்க பார்த்தாலும் இன்னைக்கு போதை இல்லாத ஒரு நிலைப்பாடு கிடையாது. அப்படி குடியும் கும்மாளமும் இன்னைக்கு இவங்களே சாராய ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க. கஞ்சா எங்க காவல்துறையும் அரசியல்வாதிகளுடைய ஒரு கைங்கிறதுனால தான் இன்னைக்கு போதை பொருள் நீர்க்கமனம் நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு 2 நாளாக பல தொலைக்காட்சியில் கூட உலகத்தில் வைக்கிறாங்க. அந்த விவாதத்தில் கூட என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறையும் உள்ளூர் அரசியல்வாதியும் கூட்டணி சேர்ந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்றாங்கன்னா அரசாங்கம் நினைச்சா தடுக்க முடியாதா? கண்டிப்பாக சார். சார் மோகன் சார், இப்போ வந்து இவர் வைக்கிற குற்றச்சாட்டு போல தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில் இந்த கஞ்சா மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தபெட்டமின் சொல்கிறாங்க, அப்புறம் எஸ்டிடின்றாங்க, ஸ்டாம்புன்றாங்க. அதாவது இப்போ கஞ்சா விட அடுத்த பரமான வளர்ச்சிக்கு போதைப் பொருட்கள் பல நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த போதைப் பொருட்களும் பல இடங்களில் மாணவர் மத்தியில் அனாவசியமாக புடலக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே இது போன்ற பழக்கங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அரசும் அதற்கான எல்லாவித நடவடிக்கையும் துரித நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. குற்றம் சொல்வது இயல்பு, ஆனால் அது எப்படி களைவது என்பதுதான் கேள்விக்குறி. எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுநர் கட்சியாக இருந்தாலும் ஒன்றிணைந்து இந்த பழக்கத்தை ஒழிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவனார் கூறினார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தனி மனித ஒழுக்கம், இப்போ நீங்க கவர்மெண்டே டாஸ்மா எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் டாஸ்மாவை. அப்போ இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் மேலோங்கி இருக்கிறது, பழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இந்த போதைக்கு 1 கோடி பேர் அடிமையாக இருக்கின்றார்கள். இதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் நிலைப்பாடு இருக்க வேண்டும். நீங்க ஒட்டுமொத்தமா இந்தியாவில் பாத்தீங்கன்னா 4 மாநிலத்தில் தான் இந்த மது ஒழிப்பு இருக்கிறது. மற்ற மாநிலத்தில் இருக்கா இல்லையா? 28 மாநிலங்களும் 8 யூனியன் டெரிட்டரிகளும் இந்தியாவை சார்ந்தது. அதை ஆளுகின்ற பிஜேபி என்ன செய்கிறது? ஒரு 4 மாநிலம் ஃபாலோ பண்ணா போதுமா? அப்போ எல்லா மாநிலம் பாதிக்கப்படாது. அதை எப்படி நீங்க ஒழிக்கப்பட வேண்டும்? எப்படி மாநிலத்திற்கு நீங்கள் தோல் கொடுக்க போறீர்கள்? அப்படி அந்த நிலைப்பாடு தான் பார்க்க வேண்டும். அதை விட்டு குற்றம் சொல்வது இயல்பு, அதை எப்படி களைவது, அதுதான் நிலைப்பாடு. அதை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பயணித்து வருகிறது. இல்லை என்று சொல்ல, பெண்களுக்கு எல்லாவித முன்னுரிமையும் தரப்படுகிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது, இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அதை எப்படி களைவது என்பதுதான் எப்படி தீர்வு காண வேண்டும் என்பதுதான் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எல்லாவித துரித நடவடிக்கைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. அதனால்தான் இன்றைய தினம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு எக்கனாமிக் குரோத் பாத்தீங்கன்னா 11.19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியல்ல 2வது இடத்துல நம்ம முன்னிலையில் இருக்கின்றோம். எல்லா துறையிலும் நாம தான் இருக்கோம் இந்தியாவிலேயே. அப்ப இந்தியாவிலே ஆளுகின்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏன் மற்ற மாநிலத்தில் இது போன்ற அந்த அறிவுரைகள் சொல்லுவதில்லை? அதுவும் நீங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? ஆக இந்த பழக்க வழக்கங்கள் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை எல்லோருமே தோள் கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்தளவு தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகளும் அதற்கு தோள் கொடுக்க வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? தேர்தல் என்று வருகின்ற பொழுது தேர்தல் அறிக்கையாக சொல்லுங்கள். நாம் பீகாரை போல குஜராத்தை போல மது ஒழிப்பை நாம் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறேன், பார்க்கலாம். அந்த அடிப்படையில ஓட்டிக்கலுங்க. ஏன்னா நீங்க ஒரு கட்சியை ஆதரவு பண்ணீங்கன்னா மற்ற கட்சி அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்குது. ஒட்டுமொத்தமா ஆதரவு சொல்லுங்க. மது ஒழுக்கத்தை ஒழிக்கணும் தான் எல்லாருடைய நிலைப்பாடும். பெண்களாக இருந்தாலும் எங்களை போன்ற நண்பர்களாக இருந்தாலும் அது ஒழிக்கப்பட வேண்டியதுதான். ஏனென்றால் அவருடைய படிப்பு பிளஸ் மற்ற இது எல்லாம் இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா அது கவனக்குறைவாக மாற்றப்படுகிறது. ஆகவே இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் எஜுகேஷனாக இருந்தாலும் எல்லா துறையிலும் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது சில குறைபாடுகள் இருக்கிறது. குறைபாடுகள் இல்லாத எந்த மாநிலம் இல்லை. அதற்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடும் இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. ஆனா குறைகள் இருக்கிறது. எப்படி களைவது? நீங்க ஒட்டுமொத்த எம்ஜிஆர் அவர்கள் தான் மதுக்கடையை டாஸ்மாக திறந்தான்னு சொன்னீங்க. பட் 1969 ராஜாஜி அவர்கள் கோபாலபுரத்திற்கு சென்று மதுக்கடையை திறக்க வேண்டாம்னு கருணாநிதியை கேட்டுக்கொண்டார். பட் அதையும் மீறி கருணாநிதி அந்த மதுக்கடையை திறந்தார். அதோட நிகழ்வுகள் தான் இதெல்லாம் பாதிக்க உள்ளாகுன்னு சொல்றாங்களே சார். இல்ல, ஏன் திறந்தார் என்று நீங்க அதை பார்க்கணும். சும்மா 19 சொன்னா பத்தாது. ஏனென்றால் சில சாராயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல கடைகள் திறக்கப்பட்டு மக்கள் மாண்டு போனார்கள். அதை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படையில் தான் அந்த மதுவை இது ஸ்லோவா கொண்டு வந்தாங்க, கொஞ்சமா கொண்டு வந்தாங்க.
அது இன்றைய தினம் பழக்கம் வந்து அதிக அளவிலே போய்விட்டது. ஆக அதை எப்படி தடுக்க வேண்டும்? ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே குரல் கொடுத்தால் போதாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக பீகாரை போல, குஜராத்தை போல ஒழிக்கப்படும். ஆக எல்லா கட்சிகளும் இதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார் ராமன் சார், இப்போ வந்து சார் சொல்கிறார் வந்து இது வந்து அனைத்து தரப்பினரும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறார். பட் இப்போ இந்த காலகட்டங்களில், அதாவது இளைஞர்கள் மத்தியில், நேற்று கூட ஒரு காவல்துறை அதிகாரி, முன்னாள் காவல்துறை அதிகாரி சொல்லும்போது என்ன சொன்னார், இந்த கொரோனா காலத்தில் தான் இது வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது மது புழக்கம். ஏன்னா இப்போ வந்து டாஸ்மாக் போன்ற கடைகள்லாம் மூடிய போது, இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எதுவுமே கிடைக்காத போது அந்த விலைக்கு குறைவாக கஞ்சா போன்ற பொருட்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த பழக்கம் தான் அப்போ பரவ துவங்கியது. இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு தான் இந்த போதைப் பொருட்கள் வந்து கஞ்சா போன்ற பொருட்கள்லாம் அதிகமாக நடமாட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் வந்து ஒரு 580 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க ஒரு பண்ணை வீட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு வந்து ஐடியில் இருக்கிறவங்க வந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து பல கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போது சமீபமாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வேலூரில் 75 கிலோ கஞ்சா பிடிபட்டிருக்கு. ஸோ அங்கில்லாதபடி எங்குமே இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு அரசாங்கம் நினைத்தால் என்ன வேணும் செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு மத்திய அரசு எஸ்ஐஆர் திட்டம் கொண்டு வந்தது, நடைமுறைப்படுத்தினாங்களா இல்லையா? அதே போல் மாநில அரசு ஒரு திட்டத்தை பற்றி டிராஃபிக் ரூல்ஸ் நீங்கள் பின்பற்றீங்களா இல்லையா? அப்படிக்கின்ற போது ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களுடைய கட்டமைப்புகளையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் முதல் அக்கு வரைக்கும் கட்டமைப்பிக்கக்கூடிய அரசுடைய கடமை. அது நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து அவர் சரியில்லை. இப்போது அண்ணன் மோகன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, ஏதோ தமிழ்நாட்டு அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அல்லும் பாயலும் அயராது உழைத்து பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவர் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை துடிக்கிறதுன்னு ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் மக்கள் மத்தியில் அப்படியே புகழாரம் சூட்டது போலையும் தங்கள் காமராஜர் போல் நாட்டுக்காக அர்ப்பணித்தது போலையும் யார்ட்டாங்க என்ன சொல்றாரு, அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் குற்றங்கள் நடைபெறுது. அது எப்படி நீங்க வந்து ஃபுல்லா நீங்க கொண்டு போய் சொல்றீங்க அப்படின்னு ஆட்சியாளர் சார் காரணம். இதை நீங்க மக்கள் மேல குற்றம் சொல்லாதீங்க. இன்னைக்கு மக்கள் மத்தியில தமிழ்நாட்டு இந்த அரசு சொல்லல்லா தூரத்தை விலைவாசியில உயர்த்து கொண்டு மக்கள் வாழ்க்கை இழந்து நிற்கதசியா நிற்கின்றார்கள். இன்னைக்கு சென்னையில வந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியான நிலைப்பட உள்ளது. இதுவரையிலும் இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டீர்களா? இல்லை. உங்களுக்கு தேவை என்ன? ஏழை எளிய மக்களுக்கு பேரில் திட்டத்தை போட்டு நீங்க அப்படியே பில்லை போட்டு சாப்பிட்டு பிறகு அந்த அரசாங்கம் நடத்துது சொல்லுங்க. திட்டத்தை கொண்டு வாங்க சார். யாரா இருந்தா என்ன? இன்னைக்கு ஒரு குற்றச்செயல் ஈடுபடுற அத்தனை பேருமே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவன் தப்பிட்டு போயிடுறான். நீங்க போதை மேட்டர் சொல்றீங்க. கேரளா மாநிலத்தில் கள்ளுக்கடை, சாராயக்கடை, ஒயின் ஷாப் இருக்குதா இல்லையா? லாட்டரி டிக்கெட்டு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுது இல்லையா? அங்கே ஏதாவது இது மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறாங்களா இல்லையே? சார் அரசாங்கம் கொடுக்குற கட்டமைப்பு சார் ஆட்சிக்கு வந்து வழிவகுக்கும். நீங்கள் வந்து சாராய கம்பெனி நீங்கள் தான் ஓனரு. போதை எல்லாமே அதில் இன்க்ளூடிங் டாக்ஸ் மாதிரி இன்க்ளூடிங் அடக்கும் போது நீங்களே கதையை போட்டு நீங்களே கதை அளிக்கும் போது மக்களேன்னு சொன்னால் யார் மீது குற்றம் சொல்லுது? 2001 மழை பெய்யுது, தண்ணியெலாம் பதக்குது சென்னை. நாங்கள் ஆட்சி வந்தார், ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காதுன்னு சொன்னீங்களா இல்லையா? அந்த அரசாங்கம் கனிமொழி அம்மர் என்ன சொன்னார்? எங்களுடைய ஆட்சி வந்தவுடன் பொழுது புலர்ந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டு கடமை சொன்னவர் நீங்கள். எங்கள் ஆட்சி வந்தோடனே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு கூட மதுபானம் இல்லாத ஒரு ஆட்சியாக மாநிலம் ஆக்கும்னு சொன்னீங்களே. இல்லை சார், முந்தானது பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவும் கூட சொல்கிறாரு, மா சுப்பிரமணியத்தோட கூற்றுக்கு அவரும் வந்து செவி சாய்க்கிற மாதிரி, அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் சார் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கஞ்சாவும் இல்லை, எதுவுமே கிடையாது சார் அப்படின்ற விஷயத்தை அப்பாவும் வர சொல்லியிருக்காரு. 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் இருக்கிறாங்க. அப்போ செய்தியாளர் கேட்குறாங்க, ஐயா மதுபானை கடையை திறக்க போகிறீங்களான்னு. அண்ணாதுரை என்ன சொன்னார்? உங்கள் கட்சியோட பாஸ் தானே. என்ன சொன்னார் தெரியுமா? மதுபானை கடையை விற்று இதன் மூலம் எங்கள் ஆட்சியை ரன் பண்ண செய்ய வேண்டும் என்றால் குஷ்டரோக கையில் இருக்க வெண்ணையை நக்கி தின்பது ஈக்குவல் என்று சொன்னாரா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கட்சியுடைய முன்னணி தலைவர் சொல்லியிருக்கின்ற போது ஏன் அரசாங்கம் நினைத்தால் மதுபான கடையை மூட முடியாதா? மூட முடியாது சார். காரணம் என்றால் நீங்கள் தான் அதுக்கு ஓனரு. நீங்கள் உங்கள் ஆட்சி எவ்வளோ மோசமான ஆட்சியாக இருந்தால் மதுபான திருமண மண்டபங்களில் ஒரு மதுபானம் விற்கலாம், கேளிக்கை பூங்காக்களை விட வியாபாரம் சொன்னக்கூடிய இப்பெல்லாம் வர்த்தகத்தை
திணித்து கொண்டக்கூடிய பணம் சம்பரிக்கின்ற நோக்கம் உள்ளவர்கள். நீங்களா மக்கள் மீது நம்பிக்கை செய்பவர்கள், நீங்களா மக்களுக்கு வழிகாட்ட செல்கின்றீர்கள். ஆகவே இதெல்லாம் மக்கள் மீது குறை சொல்லார். ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுய வருமானத்திற்காக இதையும் செய்வார்கள், இதுக்கு அப்புறம் கூட செய்யக்கூடிய சூழ்நிலை உள்ளது சார் தமிழ்நாட்டில். இதை பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. எத்தனை பத்திரிகைக்காரங்க எழுதுறாங்க, எத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள் பண்ணுறாங்க, எழுத முடியாது சார். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், ஆனால் உண்மையை வெளிச்சம் போட முடியாது. அந்த உண்மையை வெளிச்சம் போடாத காரணத்தால் தான் மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு, மக்களின் மீது ஒரு நல்ல எண்ணம் கொண்டு தான் இன்னைக்கு உரைகள் இந்த தலைப்பை போட்டீங்கன்னா உங்களை மீது வைத்த மக்கள் நம்பிக்கை தான் அதுக்கு காரணம் சார். ஆகவே இந்த மதுபான கடையை, இந்த போதைகளை ஒழிக்க அரசாங்கம் நினைச்சா ஒழிக்கலாம், ஆனால் ஒழிக்க முடியாது. கண்டிப்பாக சார். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த அப்பாவும் அவர் சொன்னார், இது மாதிரி தமிழகத்தில் போதைப் பொருளே கிடையாது, கஞ்சாவும் எதுவும் விற்பனை கிடையாதுன்னு சொன்னார். பட் 2-3 நாட்களுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மருத்துவமனையிலே 2-3 கஞ்சா செடிகள் வளர்ந்திருந்த செய்தி வந்தது. அதை போய் அப்பாவிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, அப்படியா, அது நமக்கு தெரியலையே, அது நம்ம உடனே ஒழிச்சிருவோம் அப்படிங்கிறார். ஸோ ஒரு அரசு மருத்துவமனையிலே கஞ்சா செடி வளரக்கூடிய ஒரு சூழ்நிலைனா, முதல்ல பார்த்தீங்கன்னா தேனியில் எங்கேயோ மலைக்கு மேலே இந்த கஞ்சாலாம் வளர்க்கப்பட்டதுன்ற செய்தி இருந்தது. இப்போது சென்னை மாநகரில் ஆர்ட் ஆஃப் தி சிட்டி ஒரு அரசு மருத்துவமனை, அதுவும் ஸ்டான்லி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 2-3 கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்ட செய்தி வந்திருக்குது. ஸோ இந்த சூழ்நிலை இன்னும் மோசமா இல்லை சார் இருக்கு. நீங்க 2-3 கஞ்சா செடிகள் அது இயற்கையா மழையில வளர்ந்துருக்கும். நீங்க அதே ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிலும் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி எப்படி குறை சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? சரி, கஞ்சா உண்மையிலேயே அது யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல. புரியுதா? இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எல்லாவித நடவடிக்கையும் எடுத்திருக்கு, எடுக்காம எல்லாம் இல்ல. நீங்க எடுக்கலன்னு சொல்லுங்க. இந்த குற்றச்சாட்டை இப்போ எதிர்கட்சியும் இருக்குல்ல, எதிர்கட்சியில அவங்களும் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணலாமா இல்லையா அசம்பிளில? இப்போ எதிர்கட்சி மட்டுமல்ல, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மற்ற கட்சிகளும் மதுவில் நீங்க கோஆபரேட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் முற்றிலுமாக ஒழிக்க முடியும். 24 ஸ்டேட்ல இருக்க இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? 1-2 ஸ்டேட்ல இருக்கா? அது போல தமிழ்நாட்டிலே இருக்கு. நீங்க அண்ணா அவர்கள் சொன்னார், இல்லை என்று சொல்ல முடியாது. அவருடைய கூற்று பிரகாரம் மிக குறைந்த அளவு தான் அன்றைய தினம் அந்த இருந்தது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எல்லோருமே மதுக்கு அடிமையாகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கவர்மெண்ட்டும் எல்லாவித நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. ஆனால் கவர்மெண்ட் மட்டும் போதாது, இது தனி மனிதனுடைய ஒழுக்கம். அந்த தனி மனித ஒழுக்கம் என்னைக்கு கடைபிடிக்கிறதோ அப்போ நீங்க டாஸ்மாக் குடிக்கணும்னு யாராவது கம்பல் பண்றாங்களா? நீங்க தானே போறீங்க, சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கு அதிக அளவுல இன்னைக்கு விற்கிறது என்று சொன்னால் மக்கள் அந்த விரும்புகின்றார்கள் என்று தானே பொருள். அதை நீங்க தானே தவிர்க்க வேண்டும். எதிர்கட்சிகள் கண்டிப்பாக இதற்கு உறுதுணையாக இருக்கணும். அவங்க ஒரு ஆளுங்கட்சி மட்டும் சப்போர்ட் பண்ண இப்ப பேசுறாருல, அவர் ஏன் ஏதாவது குரல் கொடுத்திருக்காங்களா? சும்மா இன்னைக்கு 19 பேசினா பத்தாது, அசம்பிளியில பேசணும். நாம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே மது விலக்கை கொண்டு வருவோம் என்று யாராவது சொல்லியிருக்கின்றார்களா? ஆளுங்கட்சி சொல்லியிருக்கின்றதா? அல்லது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்கட்சி சொல்லியிருக்கிறதா? இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொண்டு வரலாம் என்றால் எதிர்கட்சிகளும் கோஆபரேட் பண்ணணும் இல்லையா? அப்படி கோஆபரேட் பண்ணாதான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். முந்தானத்தில் நடந்த சம்பவங்கள் மிகவும் வெட்கக்கேடான விஷயம். சிறுவர்கள், அதுவும் குறிப்பாக அவர்கள் மது அருந்தி விட்டு கிட்டத்தட்ட ஒரு அப்பாவி ஒரிசாவை சேர்ந்தவர் பாதிக்கப்படுகின்றார். ஆக இதையெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் நடைபெறுது. ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை நீங்கள் குறை சொல்ல முடியாது, அந்த ஆட்சியை நீங்கள் குறை சொல்ல முடியாது. அப்படி பார்த்தால் இனி இந்தியாவிலே தமிழ்நாடு எல்லா விதத்திலுமே முன்னேறி இருக்கிறது. அடிப்படை என்ன? இங்க இருக்கின்ற மக்கள் எஜுகேஷனாக இருந்தாலும், தொழில்துறையாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், எல்லா துறையிலுமே முன்னோடி இருக்காங்க. அப்ப அதையும் நம்ம பாராட்டணும். அங்கொன்றும் இங்கொன்றுமா நடைபெறுகின்ற சில குற்றச்சாட்டுகளை நீங்கள் எதிர்கட்சிகள் பூதாகாரமாக்குகின்றார்கள். அதை ஒழிக்கப்பட வேண்டியது மாற்று கருத்து இல்லை. நீங்களும் கோஆபரேட் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். அசம்பிளியில பேசுங்க, மேடையில பேசுங்க. நாங்க எல்லாவித கோஆபரேட் பண்றோம் மது ஒழிப்பதற்கு. ஏதாவது பேசியிருக்கிறார்களா? இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி இருக்கிறதா? இங்க இருக்கின்ற எதிர்கட்சிகள் பேசியிருக்கிறார்களா? இதையெல்லாம் பார்க்கணும். நீங்க ஒட்டுமொத்தமா ஆளுங்கட்சியில குறை சொல்வதற்கு முன்னால் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஒரு விரலை காட்டுகின்ற பொழுது 3 விரல் உங்களில் தான் காட்டுகிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆகவே எல்லா துறையிலும் இன்றைய தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் இங்க இருக்கிற திராவிட கட்சிகள், நான் அதிமுக திமுக என்று சொல்லவில்லை, 2 திராவிட கட்சிகளும் எல்லா துறையிலும் நாம் முன்னிலையில் இருக்கின்றோம். ஆக அப்படி இருக்கின்ற பொழுது இது மட்டும்தான் ஒரு குறையாக இருக்கிறது. இதை நாம் நிறைவேற்ற வேண்டும், இந்த குறையை போக்க வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்தமான எல்லா கட்சிகளும் எல்லா மக்களும் ஆதரவு தந்தால்தான் அந்த மதுவை ஒழிக்க முடியும். சார், இப்போ ராமன் சார்,
சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. தமிழகம் அண்ணன் சொல்றாரு எல்லா துறையிலும் தமிழ்நாடு முன்னேறி, எந்த துறையிலும் முன்னேறல. தமிழகம் போதையிலும் ஊழலிலும் தான் இந்தியாவிலே தமிழகம் முன்னேறி உள்ளது. வேற எந்த வளர்ச்சி பாதையிலும் முன்னேறி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை சொல்லிக்கிடுவாரு சார். வந்து அவர் சொல்லுவாரு, இப்போ அவர் சொல்ற பார்த்தா எப்படின்னா, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சார். பொருளாதாரம் உங்க ஆட்சி கொண்டு வந்ததா? பொருளாதாரம் உங்க ஆட்சி கொண்டு வந்தாங்க சார். மக்களுடைய உழைப்பு, கம்பெனி உழைப்பு, மத்திய அரசுடைய அதனுடைய கட்டமைப்பு சார். அதுக்கு காரணம் வந்து உலக நாடுகளில் இன்னைக்கு இந்தியா 3வது இடத்துல பொருளாதாரம் இருக்குன்னா திமுக அரசு கொண்டு வந்ததா சொல்லுங்க. இல்ல 2017 நீங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க? கரெக்டா தான் பண்றீங்க. நாடாளுமன்றத்தில் போய் அவருடைய வளர்ச்சியில அவர்கள் வந்து பாதையை நடத்துவதனால்தான் இந்த முன்னேறி இருக்கிறது. முன்னேறி இல்லைன்னு சொல்றீங்களா? when compared to other state சார், ஒரு குடும்பம் தான் முன்னிருக்கு சார். சேலம் சித்த வைத்தியசாலை போல் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் தான் பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ள. தமிழ்நாட்டினுடைய மக்களும் யாரும் புதுசாக நீங்க சொல்ற பார்த்து அப்படின்னா, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்கணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சமா இருக்குது சார். தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்து சார் நீங்க டூ வீலர் ஓட்டும் போது வீட்டுல சார் போத முடியும் சார். தண்ணியில வரான் சார், போதல வரான் சார். சார் சொல்லுங்க சார். மக்கள் விழிப்புணர்வு தான் இருக்கிறார்கள். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நாம் வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்கின்றோம். அதற்கு மக்களும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். உங்கொன்றும் இங்கொன்றாக சில சம்பவங்கள் நடைபெறுகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அவையெல்லாம் தலையப்பட வேண்டும். அதை வைத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை குறை சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை சார். இப்போ அவர் சொல்ற மாதிரி சார், அங்க ஏற்கனவே அவர் சொல்ற அதே விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அது இங்க ஒன்றும் அங்க ஒன்றும் நடைபெறும். இதை வந்து மொத்தமாக ஒரு மாநிலத்தின் முகமாக நீங்க காட்டாதீங்க, ஒரு திமுகவோட ஆட்சியின் முகமாக காட்டாதீங்க அப்படின்னு ஒன்று ரெண்டு அங்கதான் நடக்குது. ஏங்க நீங்க யோக்கியம் வரான் செம்படுத்த உள்ளவை இன்னும் சொன்ன மாதிரி இருக்குது. என்னங்க வேங்க, தமிழ்நாட்டில் மக்களுக்கே பார்க்குறாங்க. மக்கள் இன்னைக்கு ஒரு பேப்பரில் தொலைக்காட்சியில் பாரு, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை வழிப்பறி. ஒரு லேடி 1 கிராம் செயின் போட்டு நகைப்பட்டு போல அவனை கையை விட்டுட்டு போகிறாங்க, காலை விட்டு போகிறாங்க. இதுவா நீங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தாங்க சார். ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் மக்களை ஏமாத்துறீங்கல்ல, அப்போ மக்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு திட்டங்கள் வழிவகுக்க தெரியாதா சொல்லுங்க வந்து. அப்போ யாரை நீங்கள் இப்போ ஏமாத்துறீங்க? அதுக்காக ஒரு ஹெல்த் மினிஸ்டர், ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இவ்வளோ அப்பட்டமான பொய்ய முழு பூசணிக்க சோத்துல முழுங்கி இப்படி அறிக்கை கொடுக்கதான் வேதனையாக இருக்குது. வெக்கி தலைகுனிய வேண்டிய சொல்லுங்க. அதுக்காக எங்களை மாதிரி பத்திரிகாரங்க ஆமா தந்தானை தூதிப்போன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க வந்து. உண்மை எப்பொழுதுமே கசக்கும் சார். இந்த அரசை பொறுத்தவரையிலும் மக்கள் விரோதமான அரசு, மக்கள் எதிரான ஒரு நிலைப்பாடு உருவாக்கின்றது. ஒரு குடும்பம் வாழ வேண்டும், மக்கள் எப்படி போனால் நமக்கு என்ன ஒரு நிலைப்பாடு தான் இந்த அரசு பயணிக்கின்றது. இல்லை, இப்போ மாசு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து எதிர்கட்சிகள் சொல்லுங்க சார். இங்க இப்போ அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் வந்து போலியானது, உண்மையிலே நடைமுறையில் இல்லை. அதாவது அப்படி இருக்குமே ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பாதை நோக்கி வெற்றி பெறுறது. இது யார் சொல்லுவாங்கன்னா, 2024 தேர்தல்ல ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதவர்கள் பேசுகின்ற குற்றச்சாட்டு. நீங்க முதல்ல மக்களை போய் பாருங்க சார். நாங்க பாக்குறோம், நீங்க ஏன் பார்ப்பதில்லை? நீங்களும் எங்களோட தோல் கொடுங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு அகைன்ஸ்ட் பண்ணி பேசிருக்கீங்களா தமிழ்நாட்டுல? அதுவும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் எங்களோட தோல் கொடுத்து மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு நீங்கள் வழிவகுப்பதே இல்லை. அப்படி வழிவகுத்தால் தானே உங்களுடன் அவர்கள் பயணிப்பார்கள், உங்களுக்கு வெற்றி தருவார்கள். ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாதவர்கள் இது போன்ற ஆதகமா பேசுவது இயல்பு. சார், இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு மாசு அதான் சொல்லியிருக்காரு. அதாவது எதிர்கட்சிகள் வந்து சும்மா குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைத்தால், இது மாதிரி இங்க கஞ்சா விற்கிறார்கள், இங்க போதைப் பொருள் விற்கிறார்கள் என்று எங்க கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர். ஹெல்த் மினிஸ்டர் மாசு ஒரே ஒரு சவால் சொல்றேன் சார். ஒரே ஒரு நீங்க ஆளுங்கட்சி எவ்வளவு இது பண்ணாதீங்க சார். சொல்லிடுறேன். ஒரு பகுதியில கஞ்சாவிற்கு தெரியுது இல்ல, ஆனா அந்த கஞ்சாவில் போய் எதிர்கட்சிகள் போய் அந்த ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல. கொடுத்திருக்காங்களா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? அதையும் நீங்க பார்க்கணும். நீங்க பேசினா மட்டும் போதாது. மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், தோல் கொடுக்க வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது எப்பவாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? நீங்கள் அசம்பிளியில பேசிருக்கீங்களா? ஏன் பேசுவதில்லை? அதுதான் மக்கள் உங்களை எதிரியாக பார்க்கின்றார்கள். எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க பேர் ரகசியமா தகவலை சொன்ன எத்தனை சமூக மர்மமான முறையில் மன்னிச்சிருக்காங்க சார். தகவல்களை சொன்ன சமூக விரோத செயல்களை சொல்லிக் கொடுக்கின்ற சமூக விரோதிகளை காட்டி கொடுத்த சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் எத்தனை பேரும் மர்மமான முறையில் மரணிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை பற்றி அவர் சொல்கிறாருங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தைங்க, இந்த திமுக ஆட்சியில்
முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் முதலமைச்சர் இருக்கின்ற போது மக்கள் நல்வாழ்வுத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு அரசு மருத்துவர்களுக்கு மற்ற மாநிலத்தின் போல் நிகராக உங்களுக்கு சம்பள உயர்வு கூட்டத்தரஞ்சிருந்து ஜியோ நம்பர் 354 354 கலைஞர் போட்ட அரசாணை எண் உங்களுடைய மகனாக மு க ஸ்டாலின் அவர்கள் 2021 முதலமைச்சர் ஆனாங்களா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த அரசுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அரசு மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 19 டாக்டர் இருக்கிறாங்க, 40,000 செவிலியர் இருக்கிறாங்க. நீங்கள் கமிஷனை வாங்கிட்டு பில்டிங்காக கட்டி விடுறீங்களே, அதுக்கான செவிலியர்கள் எங்கே, அதுக்கான மருத்துவர்கள் எங்கே சார் இருக்குது? அவங்களுக்கு சம்பளம் ஊதியம் கிடையாது சார். கொரோனாவில் காலமான 15 டாக்டர்களுக்கு இன்னும் நிதி கொடுக்கல, மாநில அரசு கொடுக்கல, மத்திய அரசு 50 லட்சம் கொடுத்தது. டாக்டர் விவேகானந்தன் காஞ்சிபுரத்தில் அவர் இறந்தார், அந்த குடும்பத்தின் வேலை கொடுக்கல. அந்த மருத்துவத்துறை மக்கள் அந்த ஹெல்த் டாக்டர் அசோசியேஷன் சார்பில் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நடையாக நடந்து போகிறாங்க. ஆகவே மருத்துவமும் கல்வியும் எனது 2 கண்கள் சொன்ன முதலமைச்சர் 2 துறையும் அம்போன்னு விட்டுட்டு போகிறாங்க. இதற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் மாசுபணம் பதில் சொல்லுவாரா? சொல்லுங்க, இதுக்கு சொல்லுங்க. அதுல காட்டுங்கள் நில்லுங்க. நீங்க மிரட்டுற மட்டும் எப்படி சார் வருவான்னு சொல்லுங்க. நீங்க ஆட்சியை நடத்துறீங்க, மிரட்டுறீங்க, சாதாரண ஒரு மிரட்டுறீங்க. அண்ணனுக்கு சார் 354 பதில் சொல்லுங்க சார். நீங்க கூட நேற்று தினம் கூட சிஎம் அறிக்கை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 4000 காலி பணிகள் வந்து நிரப்பப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக நர்சஸ் அன்று 1000 பேர் நிரப்பப்படுகின்றார்கள். 2754 நர்சிங் அசிஸ்டன்ட் நிரப்பப்படுகிறது. 404 டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் நிரப்பப்படுகின்றது. 658 ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கின்ற அசிஸ்டன்ட்கள் வந்து நிரப்பப்படுகிறது. 40 டென்டல் மெக்கானிக்ஸ் அவங்களையும் வந்து இந்த அரசு 4000 பேரை இந்த ஆண்டு இறுதியில அவர்களுக்கு வாய்ப்பை அளிக்கிறது. இவ்வளவு நம்ம சொல்றோம், பட் சார் இவ்வளவு சொல்றீங்க, பட் செவிலியர்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, பேராசிரியர் போராட்டம் தொடர்ந்து, ஆசிரியர் போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பணியாற்றுகின்றவர்களை குறை சொல்கின்றீர்கள். பணியாற்றுகிறவர்களுக்கு நீங்க டெம்ப்டேட் பண்ணாதீங்க, அவங்களை வந்து ஊக்குவிங்க. அப்போதான் வேகமாக பணியாற்ற முடியும். நீங்க 10 பேரை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க இல்லைங்க பத்தாதுங்க, இன்னும் 10 பேர் பண்ணணும்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எல்லா வித பணிகளும் துரிதாக நடக்கின்ற பொழுது நீங்களும் உறுதுணையாக இருந்தால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு நீங்கள் குறை சொல்வதை மட்டும் இருந்தால் ஒரு சீட்டை கூட நீங்க பெற முடியாது என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, துவக்கப்பள்ளி ஆசிரியர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு சார். இல்ல நான் சொல்றேன், இதுக்கு பதில் சொல்ற பாரு. செவிலியர்கள் போராட்டம் நடத்துறாங்களே, அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றவங்க, புரியுதுங்களா? அதே போல இந்த துப்புரவு பணியாளர் பண்றாங்க இல்லையா, அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க இல்லையா, அவங்க எதுக்கு பண்றாங்க? நீங்க தானே சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில, என்ன சொன்னீங்க? நாங்க இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரோம்னு சொன்னீங்களா இல்லையா? நிரந்தர பணி ராக்குவன் சொல்லிட்டாரு. திமுக தேர்தல் மக்கள் இருக்குதா இல்லையா? அதை நிறைவேற்றானே திமுக தொழிலாளர்கள் கேட்கறாங்க. அது உங்களுக்கு பண்ணதுக்கு முடியல. நல்ல கேள்வி. அதுதான் இந்த நர்சிங் வந்து 1000 பேர் அதுல இருந்து நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்றோம், புரியுதுங்களா? யாரையும் விட்டு விடுவதில்லை. சில நேரங்களிலே சில வாய்ப்புகளை சில நேரங்களிலே அது வந்து நெகட்டிவா அமையும். ஆனால் கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்கிறவங்கள நீங்க கவர்மெண்டாக நீங்க வந்து அவங்களுக்கு பணியாற்றனா கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கின்ற பொழுது அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் பேஸிலே பணியாற்றுகிறவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு டிசம்பர்ல 1000 நர்ஸுகளை அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இப்போ கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட போது அந்த நர்ஸுகள்லாம் ஒரு நிரந்தர பணிக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதையும் நீங்கள் பார்த்தது சார். கண்டிப்பா இப்போ அவர் சொல்றாரு வந்து எல்லாமே வந்து சொல்றாரு, பட் சதவீதம் என்பது குறைவா இருக்கிறதுன்னு தான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய. அதாவது 13,000 பேர் வந்து சொன்னா நீங்க கிட்டத்தட்ட 1000 பேருக்கு தான் அடிப்படை என்ன? நீங்க வந்து இங்க வந்து பைனான்சியல் கிரைசிஸ் தான் இருக்கு. 1 by 1 பண்ண முடியும். எல்லாமே டெவலப்மெண்ட். இன்னைக்கு பெண்களுக்கு தான் எல்லாவித உரிமையும் எல்லாவித சலுகைகளும் இந்த அரசு கொடுத்திருக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? 1,30,00,000 பேர் மாசம் 1000 ரூபாய் வாங்குகின்ற இல்லை என்று சொல்ல முடியும். போகின்றார்களே அவர்களுக்கு 1000 ரூபாய் வந்து இலவசமாக பயணிக்கின்ற வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியுமா? மிடில் ஸ்கூல்ல இருக்கின்றவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு இந்த தினம் கிட்டத்தட்ட 30 lakh பீப்புளாக வந்து இன்னைக்கு காலை உணவு சாப்பிடுகின்றார்கள். அந்த ஏற்பாடு செய்தது யார்? இந்த அரசு இல்லையா? இந்த ஏற்பாடை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறதே, அதை நீங்கள் கவனிப்பது இல்லையா? ஆகவே குற்றங்கள் இருக்கும், நான் இல்லை என்று சொல்ல. ஆளுங்கட்சி என்றால் அங்கொன்றுமாய் இங்கொன்றுமாக குற்றங்கள் இருக்கும். அதற்கு நீங்களும் அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைத்தால் அதையும் கலைந்து நம்முடைய நாடு தமிழ்நாடு இது கண்டிப்பாக பார்வேர்டிங்ல தான் இருக்கும். அதுக்கு எதிர்கட்சிகளும் எங்களுடன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எதிர்கட்சிகளையோ
இந்த அரசு மதிப்பதில்லை, ஊடகங்கள் சொன்னால் கேட்பதில்லை. தமிழ்நாட்டுடைய இந்த நிலைப்பாடு முதலமைச்சர் சுற்றி 4 IAS அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த ஆட்சியை வழிநடத்தி செல்கின்றார்கள். திட்டங்கள்லாம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்லி தானே ஆட்சியாளருக்கு அவங்களே தோணதில்ல. திட்டங்கள் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்லி தான் செய்யறாங்க. ஓகே சார், இதுக்குள்ள போனா நிறைய விஷயம் இருக்கு சார். இதற்குள்ள போனா நிறைய விஷயம் இருக்கு. நான் இல்ல ஸ்பெஷலிஸ்ட், எனக்கு அங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ணன் மோகன் அண்ணனுக்கு தெரியாது. அதுக்குள்ள எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சீனியர் IAS அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், இறைவன் எங்கே இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்ற திசையை நோக்கி கொண்டிருக்கிறான் எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார். நாங்கள் அதை வெளிச்சம் போட்டு காட்டல. ஏன்னா பொது தளத்தில் வேண்டாம்னு நாங்கள் சைலண்டாக இருக்கிறோம். காரணமே நீங்கள் மக்களுக்கு ஒழுங்காக நீங்கள் சார் இன்னைக்கு அத்தனை தொழிலாளர்களும் ஜாக்டோஜியோட அமைப்புகளை சுற்றி இருக்கிற அத்தனை தொழிற்சங்கவாதிகளும் இன்னைக்கு போராட்டத்தில் ஏன் குதிக்கிறீங்கன்னா நீங்கள் யாரை மதிக்கிறீங்க? எந்த தொழிற்சங்கத்தை எந்த அமைச்சர் சந்தித்தீர்கள்? எந்த துறையினோட அரசு செயலர்கள் அந்த யூனியன் தலைவர் சந்திச்சிங்களா? இல்லையே. எல்லாம் நிற்கதேசியாக இருக்கீங்க சார். தூய்மை பணியாளர்கிட்ட போய் உங்கள் வீரத்தை காட்டுறது உங்களுடைய சாதனை என்ன? இடியப்பம் சைக்கிளை கொண்டு போகிறவங்க லைசன்ஸ் சொல்கிறீங்க. பஞ்சு முட்டாய் வியாபாரத்தை தடை பண்ண இதான் சாதனையா உங்களுக்கு? எல்லாம் சுயநலம். ஓட்டுக்காக மக்களை ஏமாற்ற வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து ஜெயிக்க வேண்டும், தேர்தலில் ஜெயிக்க வேண்டும், ஒற்றை இலக்கம் நோக்கி திமுக பயணிக்கின்றது. அதற்கு சாயம் பூசி, அதுக்கு வர்ணனை பூசி, அதுக்கு முலாம் பூசியதுதான் இன்று போதை இல்லாத தமிழ்நாடு என்று மா சுப்பிரமணியம் பொய் முட்டை அவுத்து விட்டுருக்காரு. கண்டிப்பா சார், உங்கள் ஒரு விவாதங்களில் உங்களை பங்களிப்பு கொடுத்து மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேர்களே, இன்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த திரு மோகன் அவர்களுக்கும் திரு ராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அந்த மாதிரி நன்றி, வணக்கம்.